மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது திண்டுக்கல் மாவட்ட திமுக. முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு. 2026 கட்டாயமா திமுக தாங்க. இதுல பெரிய குழப்பம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு கேட்டா, திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுனால ஏதாவது மாற்றம் ஏற்படுமான்னு எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு பெரிய என்னைக்குமே நடிகர்களுடைய வருகை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். அதனால 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. கொள்கை எதிரி, குறிப்பாக அரசியல் எதிரி என்று 2 வகையாக பிரிக்கிறார் விஜய். அது பாசிசத்திற்கும் பாயாசம் அப்படி உங்களை ஒரு பாயாசத்துக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அவர் பெரியாருடைய சிலை, அம்பேத்கருடைய சிலையை திறந்துதானே 2வது வருடத்தினுடைய அவங்க கட்சியினுடைய துவக்க விழா நடைபெற்றுச்சு. பெரியார்னு ஒரு வார்த்தையை எங்கேயாச்சும் பயன்படுத்தினாரா? எங்கேயாச்சும் அந்த மேடையில தந்தை பெரியாருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா? அவர் பேசுவது ஒரு சினிமா டயலாக் மாதிரியே பேசுறாரு. அவர் பேசிட்டே இருக்கும்போது மறந்துறாரு. 5 நிமிஷம் கழிச்சு பேப்பரை படிச்சுட்டு பேசுறாரு, எழுதி கொடுத்ததை பேசுறாரு. சோ அவருக்கு முதல்ல அரசியல் புரிதல் வேணும். அந்த அரசியல் புரிதல் எப்போ வருதோ அவர் சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம். கொள்கை எதிரி, குறிப்பாக அது மாதிரியான விஷயங்களை ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இவ்வளவு பெரிய அட்டாக் திமுக இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? அது திமுகவுக்குன்னு இல்ல, ஆளுங்கட்சி இருந்தா எதிர்த்த மாதிரி யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆளுங்கட்சியை விமர்சிப்பாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க அட்டாக் பண்றது அவங்க வளர்ச்சிக்கு உதவும். இது அவங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதே தவிர இது மக்களுடைய நலனுக்காக பேசுவது அல்ல. 2026 உதயநிதி வெர்சஸ் விஜய் மாதிரி இருக்குமா களம்? எது அந்த காலத்திலயும் இருக்காது. உதயநிதிக்கு எதிரி எல்லாம் யாருமே கிடையாது. எதிராக நிற்க முடியாது. அவரோட அரசியல் அனுபவம் என்பது வேறு. அவர் பிறந்ததிலிருந்தே அரசியல் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய அரசியல்வாதி. அவர் சொல்லுவாங்க, அவரும் சினிமாவில தானே இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் கலைஞர் பக்கத்துல தானே இருந்தார். மிகப்பெரிய அரசியல் புத்தகத்தின் பக்கத்தில் இருந்து பாடம் படித்து வந்தவர். அதனால அவரோட கம்பேரிட்டிவ் எல்லாம் கிடையாது. அவர் நற்பணி மன்றங்களை வச்சு சின்ன வயசுல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாநாட்டில் ஒரு வீடியோ எல்லாம் போட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல ஃபீல்ட் ஒர்க்கரா தானே இருக்காரு சார். யாரு? விஜய் அவர் இயக்கம் நடத்தி சினிமாவிற்கு அறிமுகமாகக்கூடிய தன்னுடைய 17 வயசு 18 வயசு 20 வயசுல யாரும் அறிமுகமானாலும் ரசிகன் மன்றம் வைப்பாங்க. ரசிகன் மன்றம் வச்சா நீர்மூர் பந்தல் வைப்பாங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நேத்து இல்ல, ரத்தம் கொடுத்திருக்காரு. ஆமா, அது NSS காலத்துல இருந்தே அது இருக்கு. அதுவும் அரசியலுக்கும் சம்பந்தமே. அனிதா இறந்தப்ப போனாரு, புயல் வெள்ளத்தை பாதிக்கப்பட்டு நீங்க போனீங்க, நான் போனேன், அவரு போனார். எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டோம். அரசியலுக்கு யாரும் வந்தாலும் வரவேற்போம். இல்ல வரவேற்போம், அரசியலுக்கு வரவேற்போம். அவ்வளவு கூட்டம் இருக்குமா சார்? அவ்வளவு கத்துறாங்க. நீங்க நானே அவருடைய ரசிகர் தாங்க. அவர் இப்ப எங்க மாநாடு நடந்தாலும் அவரை பாக்குறதுக்கு நான் இவ்வளவு சொல்றீங்களே. இதே 2016 எலெக்ஷன்ல அண்ணன் வடிவேலு அவர்கள் போனாங்கல்ல, அந்த கூட்டத்தோட பெரிய கூட்டம் விஜய்க்கு வந்துருச்சு. திருமதி குஷ்பு அவர்கள் போனாங்களே திராவிட முன்னேற்றங்களுக்கு ஓட்டு கேட்டு, அந்த கூட்டத்தோட பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஏன் தோத்தோம்? சினிமா நடிகர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது அவருடைய முகம் பார்ப்பதற்காக வரும் கூட்டமே தவிர நிச்சயமா அவருடைய கொள்கைகளுக்காக வரக்கூடிய கூட்டமாக இருக்காது. தேங்க்யூ. மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது திண்டுக்கல் மாவட்ட திமுக.